இன்னைக்கு நாம வந்துட்டு 12th ஃபெயில் அப்படின்னு சூப்பரான ஒரு படம் தான் பார்க்க போறோம். பாலிவுட்ல ரொம்பவுமே சைலண்டா ரிலீஸ் ஆகி ஒரு கலக்குன ஒரு படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு பிட்லாம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு இருக்காரு. அவர் எழுதுற பிட்டு வச்சு புதுசா ஒரு புக் எழுதலாம் மட்டும் அந்த அளவுக்கு நிறைய பிட் எழுதி வச்சுட்டு இருக்காரு. கீழே அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸர். உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோட அப்பாட்ட கொடுக்க ஹீரோட அப்பா உடனே காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஹீரோட பாட்டி அப்படிலாம் அரசாங்க அதிகாரிட்ட பேசக்கூடாதுமா, இந்த பக்கத்துல வாப்பான்னு போஸ்ட் ஆபீசரை கூப்பிட போஸ்ட் ஆபீசரும் அப்படியே பார்த்தீங்கன்னா மெதுவா போறாங்க. உடனே பாட்டி போஸ்ட் ஆபீசரோட கையை பிடிச்சி அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வாடா மௌனேன்னு சொல்ல அப்படியே அவரும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து அலறி அடிச்சு ஓடிடுறாரு. உன்ன அடுத்த நாள் போலீஸோட வந்து அந்த சஸ்பென்ஷன் நோட்டீஸ் வந்து அவரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. ஸோ ஹீரோட அப்பா வேலை செஞ்சா அந்த ஒரு இடத்துல நடந்திருக்கும்னா ஹீரோட அப்பா ரொம்பவுமே நேர்மையானவர். அவரு கூட வேலை செய்யற இன்னொருத்தர் வந்து லஞ்சம் வாங்குறத பார்த்த உடனே இவர் வந்து செருப்பாலே பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிடுறாரு. இதனாலதான் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அப்பாவுக்கு வேலையே இல்லை. பாட்டிக்கு வர பென்ஷன் காசு மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுதான் இப்போ வந்து இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும். இப்ப ஹீரோவோட ஸ்கூல் அந்த ஒரு எக்ஸாம்லாம் எப்படி போகும்னா ஹீரோ வந்து பிட்லாம் எழுதி போயிட்டு இருக்காருல்ல, அந்த பிட்டை வச்சு எழுதலாம். அது அப்படி வந்த ஒரு வாத்தியாரு, நீங்க இந்த மாதிரி பிட் எழுதியே நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்கீங்க போன டைம், இந்த டைம் நான் ஆன்சரே எழுதி போடுறேன், அதை பார்த்து எழுதுங்கடான்னு சொல்லி அவரே ஆன்சரையும் பார்த்தீங்கன்னா எழுதி போட்டுறாரு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் போகுது. ஸோ 12th அவர் எழுதி போட்டு இருக்கும்போது அங்க வந்து ரைட் பண்ற ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா சீல் வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ ஸ்கூல் போல இப்ப ஹீரோட அண்ணா ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிக்கும் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்க பஸ் கண்டக்டருக்கும் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சண்டை ஆகுது. ஏன்னா உனக்கே டிக்கெட் நிறைய போகுது, எங்களுக்கு அதனால கம்மியாக தான் மக்கள் வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சண்டை போகுது. இதனால பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. அவரோட அண்ணனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுறாங்க. அதே டைம் அந்த பக்கம் டிஎஸ்பின்னு ஒருத்தர் இருப்பார்ல ஒவ்வொரு இந்த காவல் நிலையத்திலும், அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர். அதனால அவரோட அண்ணனை வந்து வெளியே விடணும்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் போய் அவங்க டிஎஸ்பி கிட்ட சொல்ல டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா உடனே அங்க வந்து அவரோட அண்ணனையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோவுக்கு தோணுது நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டிஎஸ்பி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதுக்கு நீ நேர்மையா இரு, நீ சீட் பண்ணாத யாரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிரு. அதுக்கப்புறம் ஹீரோ விழுந்து விழுந்து படிச்சு 12th வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாரு. கிட்டத்தட்ட அங்க இருந்து ஆன்சரை எழுதி போட்டாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்க்காம இவரை ஓன் எழுதுறாரு. அப்படி எழுதி பாத்தீங்கன்னா அட்டம்ப்ட்ல ஃபெயில் ஆகுறாரு. கிட்டத்தட்ட 3வது அட்டம்ப்ட்ல தான் பாத்தீங்கன்னா பாஸ் ஆகுறாரு. இதனாலதான் எப்படி இருந்தாலும் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மாவுக்குலாம் தெரியாம பாட்டி வந்து ஒரு சில காசை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த காசுலாம் ஹீரோட்ட கொடுத்து நீ எப்படியாவது போய் படிச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நல்லபடியா பாஸ் ஆயிடுறா, நீ வந்து இந்த ஊருக்கு ஒரு டிஎஸ்பியா வா. ஸோ கிட்டத்தட்ட அப்பா வந்து ஹீரோக்கு இருந்த ஒரு லட்சியமே டிஎஸ்பி ஆகணுங்கிற ஒரே விஷயம் தான். அதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போறவல்ல அதே ஊருக்கு போற இன்னொரு அம்மாவை பாக்குறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இதே ஊருக்கு தானே வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா தூங்கிட்டாரு. அவரு அந்த ஊருக்கு வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவரு கையில இருந்து லக்கேஜ் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே அந்த ஒரு பொம்பளை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு வந்து சாப்பாடு போடுவீங்களா ஒருவேளை காசு இல்லாம அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த ஹோட்டல் ஓனர் சரி போய் சாப்பிடுங்கிற மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோட்டல்ல ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் வேணாம்ப்பா நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஆளா பிடிவாதனமா அங்கேயே இருக்கா. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் இப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவாங்க. இவரும் அதே மாதிரி அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து யூபிஎஸ்சிக்கு படிக்கலாங்கிற ஒரு இதுல தான் வந்திருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. நீ வந்து என்ன பண்ண போற அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து டிஎஸ்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு நான் வந்து ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐபிஎஸ்னா என்ன டிஎஸ்பியோட பெரிய பதவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி தவிர வேற எதுவுமே தெரியாது. அதோட பாத்தீங்கன்னா பெரிய பொசிஷன் தான் தெரியாது. ஹீரோட ஃப்ரெண்ட் நான் இப்ப டெல்லிக்கு போய் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவரு கூட போறாரு. நீ வந்து என்ன கூட்டிட்டு போ அங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்காக செலவு பண்ற காசுலாம் நான் வந்து வேலைக்கு போய் உனக்கு திருப்பியும் கொடுத்துறேன் அப்படிங்கிற சொல்றேன். அங்க போனா கௌரின்னு ஒருத்தர் காமிக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அட்டம் ட்ரை பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட 2 அட்டம் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருப்பாரு. ட்ரை பண்ணியும் பட் அவருக்கு தான் அந்த வேலை கிடைச்சிருக்காது. கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு 4வது அட்டம் இருக்கும். அவரால் அப்பயும் அந்த ஐபிஎஸ்க்கான ஒரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அவரால் கிளியர் பண்ண முடியல. ஹீரோவும் அந்த ஒரு கோச்சிங் சென்டர் தான் சேர்ந்திருக்காரு. பட் ஆனா இதே டைம் சைமல்டேனியஸா இந்த இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிடுறாங்க. பட் ஆனா இவரு கூட படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தட்டு தருமாறுறாங்க. பாஸ் ஆகிறதும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான். அதனால பாத்தீங்கன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா போயிடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மீடியா மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இவர் அதிகமா பாத்தீங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாரு. பட் ஆனா ஹீரோக்கு கன்ஃபார்ம் இதை படிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இருப்பாரு. இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுறாரு ஐபிஎஸ்க்கு. இப்போ வந்து 2வது எக்ஸாம் படிக்கணும். இதுக்காக பாத்தீங்கன்னா பெரிய கோச்சிங் சென்டருக்கு போறாங்க. அங்க போனா பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து படிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம். அப்படியே படிக்க ஆரம்பிச்சவரு அவரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களும் வருது. கிட்டத்தட்ட அவரோட பாட்டியும் பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. திருப்பி அந்த ஊருக்கு பார்க்க வரும்போது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறனாலதான் நான் வந்து சொல்லல.
அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாலும் அந்த ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஊருக்கு வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா நிறையா படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்து ஒரு சில அட்டம்ப்ட்ல ஃபெயில் ஆனாலும் ஏன்னா அவரால் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதெல்லாம் தாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் உடைய கடைசி வந்து எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டு இப்போ இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் வந்து எந்த ஒரு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஸ்கோர் பண்ணாமல் தோத்துட்டே இருக்கிறதுனால நீ எப்போ பார்த்தாலும் தோத்துட்டே தான் இருக்கிற, நீ என் லைஃபுக்கு தேவைங்கிற மாதிரி அவங்க விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஹீரோ கிட்டே வந்து ஹீரோயின் வந்து உன்னை விட்டு போயிடுவா. ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கு வந்து எப்பவுமே தோத்து போறவங்கள சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போய் ப்ரப்போஸ் பண்ணுவார். திருப்பி அங்கே வந்து ரிப்ளே வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது ஒரே ஒரு சின்ன ஷீட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போறாங்க. ஸோ இதை வந்து நீங்க யாருமே இல்லாதப்ப படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உள்ள போய் இன்டர்வியூக்காக வெயிட் பண்றாரு. அப்புறமேட்டு அவரையும் கூப்பிடுறாங்க, போய் அட்டன் பண்றாரு. நாங்க ஏன் ஒன்னு ஐஏஎஸ்ஆ, நாங்க ஏன் ஒன்னு ஐபிஎஸ் ஆஃபீஸரா தேர்ந்தெடுக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுக்கு வந்து அவருக்கு நடந்த கஷ்டங்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் 12th ஃபெயில் ஆனது தேர்ட் அட்டம்ப்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th கூட அவர் பிட்டெல்லாம் எடுத்து போய் வச்சு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க ஏன் 12th மட்டும் தேர்ட் டிவிஷன்ல பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த பதிலையும் கரெக்டாக சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் சரி நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க உள்ள இருக்கிறவங்களும். அப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது உள்ள இருக்கிறவங்களாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றது வந்து ஹீரோவோட காதல் நல்லாவே கேட்கும். ஸோ ஹீரோவும் அதெல்லாம் கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் வெளியே வந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கான ரிசல்ட் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேலை கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அவரோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி வர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஊர்ல யார் யாரெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்த்தனமா பார்ப்பாங்களோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் ஹீரோயினும் கூட பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வந்து ட்ரூ பேஸ்டு ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்னால் கொடுக்க முடியும். லைட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஸ்டோரி நான் சொல்லிட்டேன் நண்பா. ஸோ இந்த படம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இல்லை டுவைஸ் கன்ஃபார்ம் பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். ஸோ இந்த மாதிரி கதைகளும் படங்களும் நிறைய பார்க்கணும், நிறைய பார்த்தீங்கன்னா கேட்கணுங்கிறது எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையாக இருக்கு. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் போய்ட்டு வச்சுருங்க நண்பா. இதே மாதிரி நல்ல ஸ்டோரி உங்களை சந்திக்கிறேன்.